ரொம்ப எளிமையாக சிம்பிளாக உங்களோடு பேசணும்னு விரும்புகிறேன். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை எப்போவுமே சிம்பிள் கிடையாது, அது எப்பவும் வல்லமை உள்ளது தான். கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாகவே திரும்பாது, அது அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றும். ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். 105ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 105ஆம் சங்கீதத்தை ஹல்லேலூயா. 105ஆம் சங்கீதம். சில வசனங்களை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். 16ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் 105ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? அவர் தேசத்திலே ஆமென், ஆமென், ஆமென். இந்த வசனங்களில் நாம் கவனித்தோமானால் யாரை பற்றி பேசப்படுகிறது? யோசேப்பை பற்றி. இந்த யோசேப்பை குறித்து நீங்கள் நிச்சயமாய் வாசித்திருப்பீர்கள், இல்லை என்றால் கேட்டிருப்பீர்கள், இல்லை தியானிச்சிருப்பீங்க. நிச்சயமாக யோசேப்பின் சரித்திரம் தெரியாதவங்க இங்கே இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்ல வேளை இது ஆதியாக புஸ்தகத்தில் இருக்குது, அதனால பலர் நிச்சயமாக வாசிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். இதிலிருந்து பல கோணங்களில் நீங்கள் யோசேப்பின் சரித்திரத்தை நீங்கள் கவனித்திருந்தாலும், புதுசாக ஏதோ நான் பேச போகிறேன்லாம் இல்லை, வேதத்தில் உள்ளவைகளைத்தான். ஆனாலும் இந்த நாளுக்கு உங்களுக்கு தேவையான ரேமா வார்த்தை ஆண்டவர் தருவாராக. இந்த வசனங்களை மறுபடியும் கவனித்து பாருங்கள். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. 19ஆம் வசனத்தை இணைந்து வாசிப்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை 2 பகுதியாக இங்கே போடப்பட்டிருக்கிறது. அவனுடைய முதல் பகுதி, அவன் முன்னால் அனுப்பப்பட்டான், சிறையா விற்கப்பட்டான், அவன் கால்களை விலங்கு போட்டிருந்தது, அவன் பிராணன் இரும்பிலே அடைப்பட்டிருந்தது. இப்படி அவனுடைய முந்தைய காலங்கள் போடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் உபத்திரவத்தின் காலம், சோதனையின் காலம், துன்பத்தின் காலம், துயரத்தின் காலங்கள் போடப்பட்டிருக்கிறது. அப்படியே 20ஆம் வசனத்திலிருந்து கவனித்து பாருங்கள். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்கச் சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தான் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அப்போ இந்த 2வது பகுதியிலே யோசேப்புடைய உயர்வை குறித்து போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறவர், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிறவர். உங்களை கர்த்தர் உயர்த்துவார். யோசேப்பை உயர்த்தினவர் உங்களை உயர்த்துவார். யோசேப்பை கனம் பண்ணினவர் உங்களை கனம் பண்ணுவார். யோசேப்பு நிந்திக்கப்பட்ட இடங்களில், அவமானப்படுத்தப்பட்ட இடத்திலே, பகைக்கப்பட்ட சகோதரர் நடுவில் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். எங்க வெக்கப்பட்டீங்களோ, எங்க தலை குனிஞ்சிங்களோ, அதன் மத்தியில கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார்.
உயர்த்துவார். நம்புறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் ரட்சித்து உயர்த்துகிறவர் என்று யோபுல பார்க்கிறோம். ஆண்டவர் உயர்த்துகிறவர். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு கர்த்தருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவர். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர். காரணம், சிலுவையில் இயேசு உயர்த்தப்பட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். எல்லா நாமத்திற்கும் மேலாக நாமமாய் உயர்த்தப்பட்ட அந்த இயேசுவின் நாமத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். உங்கள் ஸ்தானம் உயரும், உங்கள் ஜீவியம் உயரும், உங்கள் குடும்ப வாழ்க்கை உயரும், உங்கள் பொருளாதாரம் உயரும், உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் உயரும். ஹalleluya redalaba gadaraba gadalaba gadaraba lemrashiantalaba ஓரா மாகாதாலாபா. யோசேப்பின் வாழ்க்கை போல உபத்திரவத்தின் வழியே நீங்கள் வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். யோசேப்புக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். யோசேப்பின் தலையை கர்த்தர் உயர்த்தினார். அடிமையாய் வந்தவனை கர்த்தர் அதிபதியாய் மாற்றினார். எம்டியா வந்தவனை எம்டியா கர்த்தர் மாற்றினார். கர்த்தர் உயர்த்துகிற தெய்வம். நம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு உயர்த்துகிறவர், உயர்த்துகிறவர். ஹalleluya ரே மாலாகாதா. தமக்கு சித்தமானவனை கர்த்தர் உயர்த்துகிற கர்த்தர். அறிக்கையிடுங்கள், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் எங்களை உயர்த்துவார், எங்கள் குடும்பத்தை உயர்த்துவார். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், ஆனாலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நான் விழும்படி படுகுழி வெட்டினார்கள், குழி வெட்டினார்கள், ஆனா கர்த்தரோ என்னை தூக்கி நிறுத்துகிறவர். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கால்களை கண்மலை மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கிற புதிய பாடலை நாவில் வைக்கிறார். குழியிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்துகிற கர்த்தர். ஆபகுக் புத்தகத்திலே பார்க்கிறோம், அத்திமரம் துளிவிடவில்லை, அங்கே திராட்சையில பழம் அற்று போய்விட்டது. ஒளிவத்திலே, தொழுவத்திலே, ஆடுகளிலே, வயல்களிலே எல்லாம் இழப்பு ஏற்பட்டாலும் இந்த மனுஷன் சொல்றாரு, என் கால்களை அவன் மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலத்தில் என்னை நடக்க பண்ணுவார். தாழ்மையில் நடந்து கொண்டிருக்கலாம், நீங்கள் தலை குனிந்து நடக்கலாம், கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார், நிமிர்ந்து நிற்க பண்ணுவார், நிமிர்ந்து பார்க்க பண்ணுவார். நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற கர்த்தர். அவர் உங்களை உயர்த்துகிறவர், அவர் உங்களை உயர்த்துகிறவர். கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் நிந்திக்கப்பட்ட இடத்தில், அவமானப்படுத்தப்பட்ட இடத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார், உயர்த்துவார். லே ரபகதா லபகதா ரபகதா ரே மஹந்தா லபா ரேகா மஹந்தா லபா பிரேமலோ ஷியாம்தா லபா உனியான்டா ரபா லேமானி ஆன்டா லபா உனஹாம்பாலா. அப்படி கர்த்தரை துதியுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ரே மஹந்தா லபா. அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசலாம். லேம்ப்ரோ ஷக்யாம்தா லபா உனஹந்தனே லேமா. யோசேப்பை கலங்காத, யோசேப்பை புலம்பாதே, யோசேப்பை குழம்பி போய் நிற்கிறாயோ, யோசேப்பை கர்த்தர் உன்னை உயர்த்தும்படிக்கு நடத்துகிற விதம், கர்த்தர் உன்னை நடத்தும்படிக்கு, கர்த்தர் உன்னை உயர்த்தும்படிக்கு அனுமதிக்கிற பாதை. லேர மௌன ரகபாகதல ரட்டகபகல கத ரகதல பகதலப ரூமல ஷகதல பகத ரீமா ஹந்தல ரகதல கதல பகதலப ரே மஹந்தல பௌரியாதல பஷேகதல பகதர ரே மஹந்தன மல ரகதல பகதர ரே பஹம்போலோ ஷேகம நியந்தல பகதலப ரேக மஹந்தன மல கதர பல ஷகதல. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாம். அறிக்கை பண்ணுங்க, எல்லாம் உம்மாலாகும். உம்மாலேதான் எல்லாம். எனக்கு குறித்ததை, எனக்கு
குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் ஐயா நீரே. ஜீசஸ் ஹalleluya ஹalleluya. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம். மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லையே. ரேமாலா காந்தரமாலா ஷேகாந்தா. எல்லாமாகும். சொல்லி முடியாத நீரே, நீ முடியாத அதிசயம் செய்பவ நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத லேமரகபல சந்தலபலக ரேமஹந்தனபலகதலப செய்பவ நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் உம்மாலேதான். எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான். இந்த கவியை பாடும். வறண்ட நிலத்தை மாற்றுபவ நீரே. அவந்திர வெளியை தண்ணீரை மாற்றுபவ நீரே ஐயா நீரே. எங்கள் தேவனே, வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவரே, அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறவரே சேகரமாதேனே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. ஏமனஹந்தனமல ஷேரமனந்தரே. ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான். எங்கள் தேவனே ரேவாலஹந்தா. தடைகளை நீக்குகிறவராய் முன் செல்லுகிறவர், தடைகளை நீக்குகிறவராய் முன் செல்லுகிறவர். ஆகும் எல்லாம் லேகரபலா. அவன் முன்னிலைகளை செல்லுகிறவர், தடைகளை நீக்குகிறவர், ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது ஆவியானவர் விரோதமாய் கொடி ஏற்றுகிறவர். அவர் நமக்கு முன் செல்லுகிறார், நமக்கு முன் செல்லுகிறார். ரேபா ஹந்த நாமலா ரேகா பாக்கா தாலா ரேமா ஹந்த நாமலாகா ரேமா லாகா தரபா ரீமா ஹந்த நாமலாகா தாலபா ரேமா லாகா தாலா. நான் அவராலே மதிலை தாண்டுவேன், சேனைக்குள் பாய்வேன், சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். ரோகலமன சந்தனமலகா ரீபாகா துடபலகதலா. ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான். எல்லாம்
கர்த்தர் சிலரை விடுவிக்கணும்னு விரும்புறாரு. உங்கள் சிறையிருப்பிலிருந்து தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறது போல் சிறையிருப்பை திருப்புகிறவர், சிறையிருப்பை திருப்புகிறவர். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள். சிறைப்பட்டவனுக்கு விடுவிக்கும்படிக்கு இயேசுவின் மேல் கர்த்தருடைய ஆவி இருந்தது போல் அந்த ஆவியானவர் சிறைப்பட்டவங்களை விடுவிக்கிறவர். உன் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். சீயோனின் சிறையிருப்பை திருப்புகிறவர். ரேபாலா ஹாம்பாரா காபாகா. சில காரியம் உங்களை சிறைப்படுத்தி இருக்கலாம். இந்த இரவு நேரத்தில் சிறையிருப்பை திருப்புகிறவர், சிறையிருப்பை திருப்புகிறவர். ஓர மகால வாரியம் தரபலா பிரேபுலோ ஷம்புலா கபா ரேமகதல பகதல பகதர பகதல பகதரியதலபா. ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு இந்த இரவு நேரத்தில் பேசுங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உங்க வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையில் இதுதான் இன்றைக்கு இந்த நேரத்தில் தியானிக்கக்கூடிய செய்தியுடைய தலைப்பு. யோசேப்பின் வாழ்க்கையில், யோசேப்பின் வாழ்க்கையில் 4 காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோசேப்பின் வாழ்க்கையில் முதலாவது, யோசேப்பின் வாழ்க்கையில் தேவ நோக்கம். முதலாவது, யோசேப்பின் வாழ்க்கையில் தேவ நோக்கம். கொஞ்சம் மாயிட்டு கம்மி பண்ணுங்க, மாயிட்டு கொஞ்சம். நாம் எல்லாருடைய வாழ்க்கையில தேவ நோக்கத்தை வைத்திருக்கிறார். We have purpose of God. தேவ நோக்கம் என்று ஒன்று இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படி யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் நீங்க கொஞ்சம் நினைத்து பார்த்தால், இந்த ஜெபக்கூடுகை நடத்துகிற இந்த இடத்திலே பயன்படுத்தப்படுகிற எல்லா பொருட்களும் நோக்கம் இருக்கு. இங்க இருக்கிற எந்த பொருளுமே நோக்கம் இல்லாம உருவாக்கல மனிதன். நோக்கம் இல்லாம இங்க தேவன் இந்த இடத்துல கொடுக்கல. இங்க இருக்கிற ஸ்பீக்கருக்கு, மிக்சருக்கு, ஆம்பிளிஃபயருக்கு, ஒயருக்கு, கீபோர்டுக்கு, இங்க இருக்கிற லைட்டுக்கு, ஸ்டாண்டுக்கு, சேருக்கு, கிளாக்குக்கு, சீட்டுக்கு, எல்லாத்துக்குமே நோக்கம் இருக்கு. பொதுவாக சொல்லுவாங்க, சிறு துரும்பும் பல்குத்த உதவன்பாங்க. நம்ம வேஸ்ட்ன்னு நினைக்காதீங்க, என்ன கொண்டு என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நம்மை ரட்சித்ததுக்கு நோக்கம் இருக்கு. கர்த்தர் உயிரோட வச்சதுக்கு நோக்கம் இருக்கு. யோசேப்பு வாழ்க்கையில் தேவ நோக்கம் இருந்தது, தேவ நோக்கம் இருந்தது. இன்னைக்குள்ள செய்தி யோசேப்பு வாழ்க்கையில், அதுதான் தேவ செய்தி. அதுல முதல் பகுதி, யோசேப்பு வாழ்க்கையில் தேவ திட்டம் அல்லது தேவ நோக்கம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று,
அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, என்ன சொல்றாரு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில், எதற்காக, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எதற்காக என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, அப்ப அந்த எதற்காக என்ற வார்த்தையில தேவ நோக்கம் அடங்கி இருக்கிறது, தேவ திட்டம் அடங்கி இருக்கிறது. எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படி ஆசையா தொடர்கிறேன். கப்பல்களை பாருங்கள், பெரிய கப்பல் சின்ன சுக்கானால் அது திசை திருப்பப்படுகிறது, கட்டுப்படுத்தப்படுகிறது. குதிரைகளை பாருங்கள், வீரியம் உள்ளதுதான். ஞாபகம் இருக்கா குதிரை? குதிரைன்னு சொன்னா என்ன ஞாபகம் வருது? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இல்ல, இந்த இடத்துக்கும் குதிரைக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, எனக்கும் குதிரைக்கு என்ன சம்பந்தம்? கடைசியா கொடுத்த மெசேஜ். ஆமா, இந்த இடத்துக்கு ரொம்ப சந்தோஷம், ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு. ஐயா ரொம்ப சந்தோஷமான செய்தி கேட்டாங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷம், நன்றி. 2 மாசம் ஆச்சு, ஆனா செய்தி ஐயா ரொம்ப நல்ல ஞாபகம் வச்சிருக்காங்க. அந்த குதிரையை பற்றிய செய்தி, அந்த குதிரை பத்தி இருக்கு, ஆனா அதுக்கு கடிவாளம் போட்டிருக்கு அடக்கிறதுக்கு. எல்லாத்துக்குமே நோக்கம் இருக்கு. கடிவாளத்துக்கு நோக்கம் இருக்கு, சுக்கானுக்கு நோக்கம் இருக்கு. நம்ம புரிந்து கொள்ளணும், தேவன் நமக்கு ஏதோ நோக்கத்துக்காகத்தான் சில காரியத்தை அனுமதிக்கிறார். தேவ நோக்கம். There is a purpose of God. தேவ நோக்கம். இந்த இடத்துல நம்ம கவனித்து பார்த்தால், அந்த வசனத்தை வாசியுங்கள். 105ஆம் சங்கீதம் 17ஆவது வசனத்தை வாசிங்க. 105:17. ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். சரி, அந்த வார்த்தையை பாருங்க, அனுப்பினார் அந்த வார்த்தை. அப்புறம் முன்னாலே அப்படிங்கிற வார்த்தையை கவனிச்சு பாருங்க. முன்னாலே அவன் அனுப்பப்பட்டான். இப்போ உதாரணத்துக்கு என் கூட எங்களுடைய சபையில் ஆராதிக்கிற ஒரு சகோதரர் வந்திருக்காங்க. இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு பதட்டமா நான் இருக்கிறேன். அப்ப அவங்கள கூப்பிட்டு ஒரு காரியம் சொல்றேன், நீங்க போங்க அப்படின்னு அனுப்புறேன். அப்போ அவங்கள்ட்ட சொன்னது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நீங்க பாக்குறீங்க ஏதோ சொல்றாரு, அவசரமா அந்த பிரதர் போயிட்டு வர்றாங்க அப்படின்னு. அப்போ அவங்கள காதுல பேசி அனுப்புறோம்னா அதுக்கு உள்ள ஏதோ ஒண்ணு அடங்கி இருக்கு. யோசேப்பு முன்னாடி அனுப்பப்படுறான்னா அது காரணம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இது காரணம் யோசேப்புக்கு தெரியுமானா? சொப்பனம் தெரியும், அவ்வளவுதான். ஆனா அந்த சொப்பனத்துல எகிப்தை பத்தியும் வரல, பார்வோனை பத்தியும் வரல, குழியும் வரல, சிறையும் வரல. ஆனா அந்த சொப்பனமே அர்த்தங்கள் முடிவுள்ள அர்த்தங்கள் வந்துச்சு. முடிவின் சொப்பனம் வந்துச்சு, உயர்வின் சொப்பனம் வந்துச்சு. இடைப்பட்ட சொப்பனம் வந்துச்சானா வரல. முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். இந்த யோசேப்பு யார் தெரியுமா? தேவ திட்டம் உள்ளவன் அல்லது தேவ நோக்கம் உள்ளவன். அப்படி என்றால் இவன் முன்னாலே அனுப்பப்பட்டவன். முன்னாலே அனுப்பப்பட்டவன். அந்த முன்னாலே என்ற வார்த்தை யோசேப்பு குறித்து சொல்லும் போது சில இடத்தில் இதே போல வசனங்கள் போடப்பட்டிருக்கும். பொதுவாக முன்னாலே இப்போ நம்ம எல்லாருமே ரொம்ப பிந்தி வந்தாலும் நான் தான். எனக்கு அப்புறம் 2 பேர் பிந்தி வந்தாங்க. எனக்கு சில ஊழியங்கள் அப்படி வேகமாக முடிச்சு வந்துட்டு எப்படி ஹார்ட் பீட் அடிச்சிருக்குமோ அதே மாதிரி இன்னும் தலை டிங்கு டிங்குன்னு குத்திக்கிட்டே இருக்கு. நேற்று ஊழியங்கள், அப்புறம் தூக்கம் இல்லை தொடர்ச்சியா, அப்புறம் இன்னைக்கு ஊழியங்கள். சரி, இப்போ என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்த சாயங்காலம் கூட்டத்துக்காக அலெக்ஸ் பாஸ்டரோ அவங்க பிள்ளைகளோ இல்லை கூட இருக்கிறவங்களோ முன்னாடியே வந்திருப்பாங்க. எதுக்கு? ஆயத்தப்படுத்துறதுக்கு, அரேஞ்ச் பண்றதுக்கு. இல்லை பாஸ்டர் வெளியே இருந்தால் சொல்லியிருப்பாங்க,
நம்ம ஃபோன் பண்ணி, இப்பா போயிருப்பா, நீ போயிரு, எல்லாத்தையும் ஆன் பண்ணி வை, ரெடி பண்ணி வை. அப்போ முன்னாடியே இவங்க வர்றாங்கன்னா எதுக்கு தெரியுமா? நம்மெல்லாம் வந்து உட்கார்றதுக்கு சேர் போட்டிருக்காங்க, தொடச்சிருக்காங்க. இங்க வந்து பாட்டு பாடுறதுக்கோ பிரசங்கம் பண்ணதுக்கு இங்க வந்து ஆயத்தப்படுத்திருக்காங்க. அப்போ ஒருத்தரை முன்னால் அனுப்புறாருன்னா பல காரணம் இருக்கு. அதுல தேவ திட்டம் அடங்கியிருக்கு, தேவ நோக்கம் அடங்கியிருக்கு. முன்னால யோசேப்பு அனுப்புறாருன்னா யோசேப்பு அவமானப்படுத்துறதுக்கு அல்ல, யோசேப்பு இன்னும் அவள் கீழே தள்ளுறதுக்கு இல்ல. ஆனா ஒண்ணு நமக்கு புரியுது, இந்த சரித்திரத்தின் முடிவும் ஆரம்பம் நமக்கு தெரிஞ்சதுனால நமக்கு நல்லா தெரியும். யோசேப்பின் தலையை உயர்த்துறதுக்காக மற்றும் யோசேப்பின் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்துக்காக யோசேப்பை முன்னாடி அனுப்புனார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யோசேப்போ அதற்கு முன்னமே, அந்த வார்த்தை முக்கியம், முன்னமே எகிப்தில் போயிருந்தான். ஏன் யோசேப்ப முன்னமே எகிப்துக்கு அனுப்புனாரு? தொடர்ந்து வாசிங்க. யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர், யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணமடைந்தார்கள். அப்போ முதல்ல எகிப்துக்கு போனது யாரு? என்ன போட்டிருக்குன்னா முன்னமே எகிப்தில் போய் இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. 105ஆம் சங்கீதத்திலையும் வாசிச்சோமா, யாத்திராகமத்திலையும் வாசிச்சோமா. 45ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 45:5 வசனம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். யோசேப்பு தன் சகோதரத்துல பேசுறாரு, ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு என்னை முன்னாடி அனுப்பினார். பொதுவா முன்னாடி போறவனுக்கு நிறைய பாடு, கஷ்டம். முன்னாடி போறவனுக்கு தான், பின்னாடி வர்றவனுக்கு பொதுவா வழி உருவாக்கப்பட்ட கஷ்டம் தெரியாது, முன்னாடி இருந்தவங்க தான் தெரியும். சில ஆண்டுகள் முன்னாடி ஒரு பிக்சர், அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன் நினைக்கிறேன். பொதுவாக லீடர் அப்படின்னு ஒரு பனி பிரதேசத்தில் 2 பனி டாக் நாய், அதில் முன்னாடி போகிற டாக் நாய்க்கு லீடர்னு போட்டுருந்துச்சு. அது என்ன பண்ணுதுன்னா ரொம்ப பனியால் நிறைஞ்சிருக்கு, அது ரொம்ப கஷ்டப்பட்டு புது வழியை தேடி அது போகுது, புது வழியை உருவாக்கிட்டு போகுது. பின்னாடி ஒரு நாய் வருது, அது என்ன தெரியுமா, ஏற்கனவே உருவாக்கின வழியிலே பின்னாடி வந்துட்டு இருக்கு. பொதுவாக முன்னாடி போறவனுக்கு கஷ்டம், வழியை உருவாக்குறதுக்கு பாடுபட்டு, அஸ்திபார வேலை ரொம்ப கடினமான வேலை. யோசேப்பு சொல்றாரு, ஜீவரட்சணை செய்யும்படிக்கு என்னை முன்னாலே அனுப்புனார். அப்போ முன்னாடி அனுப்புனார்னா, முன்னாடியே கத்த நம்ம ரட்சித்திருக்கிறார்னா, முன்னாடியே கத்த நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், சில உயர்வு சில ஆசீர்வாதத்தை முன்னாடியே கத்த நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் அது கீழ் பெரிய தேவ திட்டம் அடங்கியிருக்கு. நீங்கள் முழு குடும்பத்திற்கு, சமுதாயத்துக்கு, தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். யோசேப்பு முன்னாலே அனுப்பப்பட்டான், தன் சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறினான். யோசேப் முன்னாலே அனுப்பப்பட்டான், தன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறினான். யோசேப் முன்னாலே அனுப்பப்பட்டான், எகிப்து தேசத்துக்கும் சுற்றியுள்ள தேசத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாறினான். ஹல்லேலூயா. ஒருவேளை மனுஷனுடைய பார்வையில், சகோதரர் பார்வையில் யோசேப்பு சிறையாய் விற்கப்பட்டவன். அங்கே போத்திபாருடைய வீட்டில் இருக்கிற அவர்களுடைய பார்வையில் இவன் அடிமையாய் வாங்கப்பட்டவன். மற்றும் அங்கே தவறான குற்றச்சாட்டுகள் போட்ட போது இவன் சிறையில் போடப்பட்ட குற்றவாளி என்ற அடையாளங்கள் இருந்தது. அங்கே இவனை அந்நிய தேசத்தான் என்றெல்லாம் அடையாளம் இருந்திருக்கும்.
பலவிதமான அடையாளங்கள் சகோதரர்களோ குடும்பமோ அவன் வேலை செய்த இடத்துலயோ சொல்லியிருந்தாலும், ஆனா தேவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஜீவரட்சனை செய்யும்படிக்கு முன்னாலே அனுப்பப்பட்டவன். யோசேப் மேல் வைக்கப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? ஜீவரட்சனை செய்யணும். ஏன் நம்மை ரட்சித்தார் தெரியுமா? பின் தலைமுறைகளும் அநேக கூட்டங்களையும் ரட்சிப்பது தேவன் நம்மை கொண்டு வைத்திருக்கிற தேவ திட்டம். அவன் ரட்சிக்கும்படிக்கு நாம் வழி உருவாக்கணும். எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு வனாந்தரத்தில் வழி ஆயத்தப்படுத்தினானோ யோவான், நம்ம யாரையும் ரட்சிக்க முடியாது, ரட்சிக்கிறவர் கர்த்தர். ஆனால் வழியை உருவாக்கலாம். சில ஆசீர்வாதத்திற்காக, குடும்பத்தின் உயர்வுக்காக கர்த்தர் உங்களை முன்னாடி ரட்சித்திருக்கிறார், முன்னால் அனுப்பி இருக்கிறார். ஆனா கடந்து போகிற பாதை கடினமா இருக்கலாம், உபத்திரவத்தின் பாதையா இருக்கலாம். 7ஆம் வசனத்தை கவனிங்கள். 7ஆம் வசனம், பூமியிலே உங்க வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். யோசேப்பு சொல்றாரு, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாது இருக்க. எவ்வளவு பெரிய திட்டம் தெரியுமாங்க? யோசேப்ப முன்னாடி அனுப்புனதுக்கு நோக்கம் இருக்கு. எதுக்கு தெரியுமா? வம்சம் அழிஞ்சிடக்கூடாதுப்பா, வம்சம் அழிஞ்சிடக்கூடாது. அப்போ ஆண்டவர் எவ்வளவு தொலை தூரத்தை பார்க்கிறாரு பாருங்க. நம்ம சில நேரத்தில் இப்போ உள்ள காலத்தை பார்த்துட்டு நம்ம ஓடின மாதிரி இருக்கோம். ஆனால் தேவன் நம்முடைய வெகு தூரத்து காலத்தை செய்தி. அதான் தாவீது சொல்றாரு, என்னை இதுவரைக்கும் கொண்டதுக்கு நான் எம்மாத்திரம், வீடு எம்மாத்திரம், ஆனா வெகு தூரத்து காலத்து செய்தியை மனுஷன் முறையாய் சொன்னீரே. நம்முடைய எதிர்காலங்களை தெரிந்த ஒரு நல்ல தெய்வம், எதிர்காலத்தை நினைச்சு கர்த்தர் நம்மை முன்னாடி அனுப்பி இருக்கிறாரு. கர்த்தர் அனுப்பின பாதை நன்மைக்காக, கர்த்தர் அனுமதித்த பாதை நன்மைக்காக முன்னமே அனுப்பி இருக்கிற. எதுக்கு தெரியுமா? வம்சம் ஒழியாது இருக்க. அப்புறம் சொல்றாரு, உங்களை எல்லாம் ஆதரிக்கிறதுக்காக. அப்பா, இந்த ஒரு யோசேப்பை வச்சு குடும்பம் ஆதரிக்கப்படுது. ஒருவேளை நீங்கள் கடந்து போகிற இன்றைய சூழ்நிலைமைகள், உபத்திரவங்கள், உங்களுக்கே ஆதரவு கிடைக்கணும், உங்களுக்கே ஆதரவு தேவைப்படுற நிலைமையில் இருக்கலாம். ஆனால் தேவ நோக்கம் உங்களை கொண்டு உங்க குடும்பத்தை ஆதரிக்கிறதுக்கு. நீங்க கையேந்தி கை நீட்டுறது மாதிரி இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய நோக்கம் அநேகருக்கு கொடுக்கும்படிக்கு, தேவன் ஆதரவு பண்ணும்படிக்கு. என்ன அற்புதமான தேவன் தெரியுமா? ஒன்றுமில்லாமல் இருந்து உருவாக்குற தெய்வம். அநேகரை ஆதரிக்கணும், அநேகரை ஆதரிக்கணும். ஆதரவற்ற பிள்ளைகளை பராமரிக்கிற தேவ திட்டத்தை கர்த்தர் யார் மேலேயே வச்சிருக்கிறாரு. நீங்க ஆதரவற்ற அலைஞ்சிங்க, ஆனா அநேக ஆதரவு இல்லாத பிள்ளைக பராமரிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறாரு. அதை குறித்த ஒரு சொப்பனத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் இன்றைக்கு அதை கன்ஃபார்ம் பண்றாரு, உறுதிப்படுத்துறாரு. அது உங்க மேல வச்ச ஒரு அழைப்பு. யோசேப்பு சொல்றாரு, ஆதரிக்கிறதுக்காக, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காக்கிறதுக்கு. அண்ணன் நினைச்சது செத்திருப்பான்னு அவன் சொல்றான், கொன்னுருவோனுங்கிறான். ரூபன் இறக்கம் பாராட்டி இல்ல, வெளியே தூக்கி விட்டுருவோம். அப்பா நினைச்சிட்டே இருந்தது செத்து போயிட்டானேன்னு அப்பாட்ட போய் சொன்னானுங்க. என்ன பாரு, உங்க பையன் ட்ரெஸ் தானே, ஒரு காட்டு மிருகம் அடிச்சிச்சு, துஷ்ட மிருகம் அடிச்சு போச்சு. அப்ப அப்பா நினைச்ச செத்து போயிட்டான், செத்து போயிட்டான், கொன்னுலாம் நினைக்கிறான். ஆனா யாரு கொல்லணும்னு நினைச்சானோ, எவன் அழிக்கணும்னு நினைச்சானோ அவனே வாழ வைக்கிறதுக்கு கர்த்தர் யோசேப்பு எப்படி ஆசீர்வாதமா ஆற்றாரு பாருங்க. கொல்லணும்னு நினைச்சவன இப்போ வாழ வைக்கிறதுக்கு யோசேப்பை பயன்படுத்துறாரு. ஏன் அம்மா, தேவன் நம்ம மேல பெரிய தேவ திட்டம் வச்சிருக்கிறார். யோசேப்பு மேல இவ்வளவு திட்டம் வச்சிருக்கும் போது ஜீவரட்சனை செய்யும்படிக்கு, பெரிய ரட்சிப்பினால் உயிரோடு காக்கும்படிக்கு, வம்சத்தை ஒழியாதபடிக்கு காக்க, ஆதரவாயிருப்பதற்கு தேவன் முன்னாலேயே இந்த யோசேப்பு அனுப்புனார்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்.
தேவன் நம்ம மேல தேவ திட்டத்தை வச்சிருக்கிறார், நோக்க வைத்திருக்கிறார். அதுதான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவருடைய செய்கையா இருக்கிறோம். செய்கையார், ஒர்க்மன்ஷிப் ஆஃப் காட், செய்கையா இருக்கிறோம். தேவ நோக்கம் நம்மேல் இருக்கிறது. அவனுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். தேவ நோக்கம் குழியில் இருந்த போது தெரியவில்லை. தேவ நோக்கம் அடிமையா இருக்கும் போது, விற்கப்படும் போது தெரியவில்லை. தேவ நோக்கம் சிறையில் இருக்கும் போது தெரியவில்லை. தேவ நோக்கம் பாலியல் குற்றம் சாட்சி குற்றம் சாட்டப்பட்ட போது தெரியவில்லை. தேவ நோக்கம் அரண்மனையில முழுமையா உயர்த்தப்பட்ட போதுதான் புரிந்தது. என்னை முன்னாடியே எகிப்துக்கு ஆண்டவர் அனுப்புனாரு தேவன் திட்டத்திற்காக. தேவன் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருந்தார்னா தேவ நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்கிறார். தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றதுக்கு எங்க வேணாலும் கொண்டு போகலாம். பத்மு தீவுக்கு யோவான் அங்க நாடு கடத்தப்பட்ட போதுனால தான் வெளிப்படுத்த விசேஷம் வந்தது, ரகசியங்கள் வெளிப்பட்டது. தேவன் தம்முடைய பிள்ளையின் மூலமா தேவ திட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் எந்த இடத்துக்கு வேணா நம்மளை அனுப்பலாம். இடம் என்று சொல்லப்படும் போது ஒரு ஊர் மட்டுமல்ல, உங்களுடைய சூழ்நிலைமை என்கிற இடங்களையும் புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது யோசேப்பு வாழ்க்கையில் தேவ நோக்கம். உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்கிற சட்டம் வந்தது. அது ஒரு புதுசா இருக்கு. திடீர்னு நம்முடைய பல வருடங்களுக்கு முன்னாடி நம்முடைய தேசத்துல ஆதார் கார்டுங்கிற வந்தபோது அது புதுசா இருந்துச்சு எல்லாருக்கும். திடீர்னு ஒரு சட்டம், இது சட்டமாகவே போட்டாச்சு, குடிமதிப்பு எழுதணும். இப்போ ஒரு குடும்பம் போறாங்க, வயிற்றுல நிறைய மாத கர்ப்பிணி, அது குழந்தை, யோசேப்பு மரியாள் வயிற்றுல குழந்தை, அது நிறைய மாதம், சீக்கிரத்தில் டெலிவரி. அப்போ பார்த்து சட்டம். இப்போவாது நமக்கு பல வசதிகள், வாகன வசதிகள், ஆம்புலன்ஸ் வசதிகள், ரோடு வசதிகள். அப்போ யோசிச்சு பாருங்க, கரடு மேரா இருக்கும். அப்போ டாங்கி தான், கழுதை தான், அதுக்கு மேலே ஏறி உட்கார்ந்து போனா ஏற்கனவே வயிற்றுக்குள்ள நிறைய மாசத்துல அங்கேயும் காலு கை அசைக்கும் பிள்ளைகள். அதுவும் கழுதை மேலே ஏறி போயிட்டு இருந்தா எங்கெல்லாம் குதிச்சு நடக்கும் பாருங்க. என்ன சொல்ல வர்றேன்னா, லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக்குவோம். தேவ நோக்கம் நிறைவேறதுக்கு என்ன பண்றாரு? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியராயினால் கட்டளை பிறந்துச்சு. அப்போ கண்டிப்பா குடிமதிப்பு எழுதி ஆகணும். என்ன பண்றாங்க? 2ஆம் வசனம், சீரிய நாட்டிலே சிறை என்பவன் தேசாதிபதி இருந்த போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படி எல்லாரும் தங்கள் ஊருக்கு போனார்கள். எல்லாரும் அவங்க ஊருக்கு போறாங்க. இப்போ யாரு போறா? 4ஆம் வசனம். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானும் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலியா நாட்டில் உள்ள நாசரேத்தூரில் இருந்து யூதயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். ஏன் தாவீதின் ஊருக்கு போனோம்? அப்ப இவங்க அவங்க ஊருக்கு போய் தான் எழுதணும் குடிமதிப்பு. இது சட்டம் பிறந்து போச்சு, கட்டளை பிறந்து போச்சு. இப்போ இவங்க எதுக்கு போறாங்க? டெலிவரிக்கு போறாங்களா, குடிமதிப்பு எழுத போறாங்களா? இவங்களுடைய எண்ணத்தில் எங்க திரும்ப போறாங்க? குடிமதிப்பு எழுதுறதுக்கு. குடிமதிப்பு எழுதுறதுக்காக யோசேப்பும் மரியாளும் கிளம்பி போறாங்க. எவ்வளவு தூரம் அப்படின்னா 90 மைல். ஒரு நாளுக்கு நடந்தா 20 மைல் நடக்கலாம். அப்படி நம்ம பார்த்தா 4 நாள் ஜேர்னி. ஒரு நடக்கிற ஸ்டெப்ல போய் பார்த்தா நிறைய மாத கர்ப்பிணியும் கூப்பிட்டுக்கிட்டு யோசேப்பு கூட்டு போறாங்க. குடிமதிப்பு எழுதியாச்சு. 6ஆம் வசனம். அவ்விடத்திலே
அவர்கள் இருக்கையில். அந்த வாக்கியத்தை ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் நோட் பண்ணிக்கோங்க. அவ்விடத்தில் அவள் இருக்கையில். அவ்விடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? சத்திரத்துல கூட டெலிவரிக்கு அனுமதி கிடைக்காத இடம். பூர்வீகத்துல யோசேப்புடைய சொந்தங்கள் இருந்த ஊரா இருந்தாலும் ஒருத்தர் வீட்டில் ஏத்துக்கிட்டு டெலிவரிக்கு இங்க வந்து பாருப்பான்னு ஏத்துக்கிடாத இடம். குடிமதிப்பு எழுதியாச்சுன்னா திரும்ப வந்துடலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் பிரசவ காலம் நேரிட்டது. டெலிவரியாக போற ஒரு வாரத்துக்கு முன்னாடி சட்டம் வருது, அவன் ஊருக்கு போய் குடிமதிப்பு எழுதணும். ஆனா இவங்களும் கிளம்பி போறாங்க. எதுக்கு தெரியுமா? குடிமதிப்பு எழுத. அங்க சத்திரத்தில் இடம் இல்லை, உறவினர்கள் உற்சாரம் கூட இல்லை, ஒரு மாட்டு தொழுவம். ஆனா வேதம் சொல்லுகிறது அவ்விடத்தில் அவள் இருக்கையில் பிரசவ காலம் நேரிட்டது. என்ன புரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? இயேசு எங்க பிறக்கணும்னு தீர்க்கதரிசியம் மூலமா குறிக்கப்பட்டதோ அதே இடத்துக்கு போய் குடிமதிப்பு எழுத போனார்கள். இப்ப குடிமதிப்பு எழுதணும்னு சட்டம் வரலனா இந்த இடத்துல போய் குழந்தை பிறந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு யோசனை, ஒரு கேள்வி. சில நேரத்தில் நமக்கு அனுமதிக்கப்படுகிற பாடுகளின் பாதை தேவ நோக்கம் நிறைவேறுவதற்காய் தேவன் அனுமதித்த பாதை. இது ரொம்ப பாடுதாங்க. அதுவும் நிறை மாதத்துல இவ்வளவு கூப்பிட்டு அலையணுமே எதுக்கு? அது மாதிரிலாம் ரொம்ப கேள்விகள் கேட்கக்கூடிய நேரம். ஆனால் தீர்க்கதரிசிகளை கொண்டு பெத்லகேம்ல தான் குழந்தை பிறக்கும், இயேசு பிறப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்டது. தேவன் நம்மை குறித்து முன் சொன்னது. தேவ நோக்கம் இருக்கு, தேவ திட்டம் இருக்கு. எதற்காக கர்த்தர் நம்மை இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். எலிசபெத் சகரியா முதிர் வயதாகி போச்சு. கற்பனைகளின்படி வாழ்ந்தவர்கள். ஆனா மலடியா இருந்தால். ஆனா தேவ திட்டம் என்ன தெரியுமா? வனாந்தரத்தில் கூப்பினுடைய சத்தம். யோவானை குறித்து ஏசாயா மூலமா தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. ஆனா அங்க முதிர் வயதாகி போச்சு. ஆனா தேவ நோக்கம் நிறைவேறினது. யோசேப்பு வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறினது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே யோசேப்பை குறித்தும் சில காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 9 பார்ப்போம். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்கள் நின்றும் அவனை விடுவித்து. எல்லா உபத்திரவங்கள் நின்றும், எல்லா உபத்திரவங்கள். முதலாவது யோசேப்பு வாழ்க்கையில் தேவ நோக்கம். இரண்டாவது, பொதுவாக நம்ம புரிஞ்சுக்கணும், தேவ நோக்கம் நம்முடைய தற்போதைய சூழ்நிலைமையை விட பெரியது. இரண்டாவது, முதலாவது தேவ நோக்கம், இரண்டாவது தேவனுடைய வழிகள் அல்லது தேவன் அனுமதிக்கிற வழிகள். யோசேப்பு வாழ்க்கையில் தேவன் அனுமதித்த வழிகள். முதலாவது யோசேப்பு வாழ்க்கையில் தேவன் அனுமதித்த நோக்கம். யோசேப்பு வாழ்க்கையில் தேவ நோக்கம் இருந்தது. இரண்டாவது, யோசேப்பு வாழ்வில் தேவனுடைய வழிகள் இருந்தது. நம்முடைய நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, அவர் வழிகளும் நம்முடைய வழிகள் அல்ல. தேவன் நம்மை நன்றாய் நடத்துகிறவர். குருடர்களை அறியாத வழிகளை நடத்துகிறவர்.
நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னவர். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிறவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மை நடத்துவார். அப்போ ஆண்டவர் நம்ம நல்லா நடத்துறவர். யோசேப்பு நடத்தின விதம் எப்படி தெரியுமா? உபத்திரவம். அதைத்தான் நீங்க வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7:10, தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்கள் நின்றும். உபத்திரவம், உபத்திரவத்தின் குகையில கர்த்தர் தெரிந்து கொண்டார். உபத்திரவம் இல்லாமல் உயர்வு இல்லை, பாடுகள் இல்லாமல் பரவசம் இல்லை, பாடுகள் இல்லாமல் பரிசுத்தமும் இல்லை. ஒரு ஆங்கிலத்தில் இப்படி ஒரு கோட் சொல்லுவாங்க, if there is no crucifixion there is no resurrection. சிலுவைப்பாடு இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை. இயேசுவின் வாழ்க்கையில் உயிர்த்தெழுதல் இருப்பதற்கு சிலுவைப்பாடு அனுமதிக்கப்பட்டது. இயேசு கூட கேட்டு பார்க்கறாங்க, தாங்க முடியல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. சில உபத்திரவத்தின் பாதை நமக்கு கடினமா இருக்கலாம். தேவன் சில உபத்திரவத்தை நன்மைக்காக அனுமதிப்பார், நன்மைக்காக அனுமதிப்பார். தேவன் அனுமதிக்கும் வழிகள் உபத்திரவத்தின் வழி. சகோதரர்கள் மூலமா பகைத்தல் தேவன் அனுமதிக்கிற வழியை பாருங்க. சகோதரர்கள் பொறாம கொள்றான், தவறான குற்றச்சாட்டுகள், பொய் குற்றச்சாட்டு, போஸ்கோ வழக்குல ஒரு உள்ளத்தள்ளி இருக்கு, தவறான குற்றச்சாட்டு. இந்த உபத்திரவங்கள் எல்லாம் கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார்? தேவன் உபத்திரவத்தை நன்மைக்காக அனுமதிப்பார். நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் இன்னும் நடந்து வருகிறபடிக்கு நன்மையாக முடிய பண்ணினார். தீமையை நன்மையா முடிய பண்ணுகிற கர்த்தர். ஒரு தேவ மனிதன் ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகம் அநேகருடைய வாழ்க்கையை தொட்டது. அந்த புத்தகம் வந்ததற்கான நோக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் அந்த புத்தகத்துடைய பேரை மறந்துட்டேன். மருத்துவமனையில படுக்கையில் இருந்து அந்த புத்தகத்தை எழுதினார் அந்த தேவ மனுஷன். அப்ப எழுதி மருத்துவமனையில் இருக்கும்போது அவர் எழுதி அது வெளியே வந்து வெளியிடப்பட்டது. அப்போ இந்த புத்தகத்தினால நிறைய பேர் பிரயோஜனப்பட்டாங்க. ஒருத்தவங்க வந்து அவங்க மனைவிட்ட கேட்குறாங்களா, புத்தகம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு, உயிரோட்டமா இருந்தது, காரணம் என்ன அப்படின்னு கேட்டபோது வீட்டில இருந்து ஒரு செங்கல் எடுத்து ஒன்று காமிச்சாங்களாம். செங்கல், அந்த கல்லுல ஆதியாகமம் 50:20 எழுதப்பட்டிருந்தது. 50:20, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். என்னன்னா, இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காரணம் என்னன்னா, இவருடைய விரோதிகள், சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பாளர்கள், கிறிஸ்தவத்துக்கு எதிர்ப்பாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஊழியக்காரர் மேல ஒரு பெரிய செங்கலை தூக்கி எறிஞ்சு அவரை அடிச்சு விட்டாங்க. இவர் அப்படி பாதிக்கப்பட்டு தான் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். அப்படிதான் அவர் படுக்கையில இருந்து மருத்துவமனையிலே உட்கார்ந்து புத்தகத்தை எழுதினார். அப்படியே புத்தகம் வெளி வந்து அநேகரை தொட்டது. இப்போ சாட்சி வேற கேட்கிறாங்களா, எந்த கல் இவர் தலைமையில தூக்கி எறிஞ்சாங்களோ அதே கல்ல ஆதியாகமம் 50:20 எழுதி வச்சிருக்காங்க. இவங்க இந்த அம்மா எழுதி வச்சு, இந்த கல்லு தான் காரணம். நாம் பின்னாட்களில் சொல்லுவோம், தேவன் அனுமதித்த உபத்திரவம் நன்மைக்கு. நன்மைக்கு. ஒரு படகுல வந்துட்டு இருந்தபோது அந்த படகெல்லாம் உடைந்து போகிறது. அதுல வந்தவங்க அங்கங்கே தப்பி தீவுகளுக்குள் செல்றாங்க, அங்கங்கே தப்பி போறாங்க. பயங்கர காற்று, அலை. அதுல ஒரே ஒரு நபர் மட்டும் ஒரு தீவுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. மனித சஞ்சாரம் இல்லை.
அப்போ அந்த தீவுல இருந்து சரி நம்ம காப்பாற்ற யாரும் இல்லை, எவ்வளவு பிரயாசப்படுத்தி பார்த்தார், முடியல. அந்த தீவுலையே வாழ ஆரம்பிக்கிறார், அங்க இருக்கிற பழங்களை எல்லாம் சாப்பிட்டு. அப்போ தன் வாழும்படிக்கு அங்கே ஒரு சின்ன குடிசை அமைத்தார், சின்ன குடிசை அமைத்து இருந்தார். ஒரு நாள் திடீரென்று அவர் அமைத்த குடிசை தீப்பற்றி எரிந்தது. அவர் புலம்புனாராம், கடவுளை, ஏற்கனவே நான் கைவிடப்பட்டு இங்க இருக்கேன், என்னை காப்பாற்ற யாரும் இல்லை, இப்ப என் கூடாரமும் எரியுதே அப்படின்னு புலம்புனார். கொஞ்ச நேரத்திற்குள்ளே அந்த இடத்துல ஒரு கப்பல் இங்க வந்து கொஞ்சம் பேர் இறங்கி வந்தார்களாம். என்னாச்சு உங்களுக்கு, என்னாச்சு? என்னன்னா, பொதுவாக எங்கேயாவது ஆபத்து, இந்த தீவுகளில் ஆபத்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா காப்பாற்றப்படும்படிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நெருப்பு கொளுத்துவாங்களாம், தீ கொளுத்துவாங்களாம். அப்போ கடல்ல இருந்து ஏதாவது கப்பல், போட்ல இருக்கிறவங்க இந்த தீயை பார்த்துட்டு, வெளிச்சத்தை பார்த்து என்ன பண்ணுவாங்களா, ஆபத்து இருக்கு, காப்பாற்ற போவோம், ஏதாவது உதவி செய்ய போவோம் என்று வருகிறது வழக்கமாம். இது இவருக்கு தெரியாது. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த குடிசையை தீ வச்சு எரிய வச்சாரு, இவரை காப்பாத்துறதுக்குன்னு அங்கிருந்து வர்றாங்க. சில நேரத்தில் தேவன் நமக்கு அனுமதிக்கிற உபத்திரவம் நன்மைக்காக. உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். உபாகம் 8:15. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். என்ன போட்டு தெரியுமா? உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. ஏன் வனாந்தர சோதனை? ஏன் சிறுமைப்படுத்தினார்? ஏன் சோதித்தார்? ஏன் கொள்ளிவாய் சர்ப்பங்களையும் தேள்களையும் அனுமதித்தார் என்றால், வேதம் சொல்லுகிறது, உன் பின்னாட்களில் உனக்கு நன்மை உண்டா இருக்கும் பொருட்டு. நம்முடைய பின்னாட்களை அறிந்த தெய்வம். நாம் கடந்து போகிற ஒவ்வொரு கரடு மேடுகள், முட்கள் வழிகள் பின்னாட்களின் நன்மைக்காக. தேவன் நடத்துகிற வழிகள் வித்தியாசமா இருக்கிறது. யோசேப்பு நடத்துகிற வழி அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். அவர் கண்ட சொப்பனம் வேறு. அவர் கண்ட சொப்பனத்தின் அர்த்தங்கள், யோசிச்ச அர்த்தங்கள் வேறு. ஆனா நடந்து வர்ற ப்ராசஸ் ஒன்று இருக்கு பாருங்க. இஃப் there is no pain there is no gain சொல்லுவாங்க. வலி இல்லாமல் வல்லமை இல்லை. பொதுவாக ஒருவேளை தேவன் உங்கள் வாழ்க்கையில சில உபத்திரவங்களை அனுமதிச்சு அதன் வழியா நீங்க கடந்து போயிட்டு இருக்கலாம். நமக்கு ஒரு தெளிவான நம்பிக்கை இருக்கு. தேவன் எனக்கு அனுமதிக்கிற பாடு திராணிக்கு மேலாக சோதிக்க அவர் இடம் கொடுக்க மாட்டார். தாங்கத்தக்கதாக பலனை கொடுப்பார், அதுக்கு போக்கையும் உண்டு பண்ணுவார். இப்போ தேவன் எந்த விதத்தில் அவனை நடத்துறார், யோசேப்பு நடத்துறார் அப்படின்னா, 105ஆம் சங்கீதத்தை பாருங்க, 19ஆம் வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. புடமிடுதல், புடமிடுதல். யோசேப்பை கர்த்தர் வசனத்தினால் புடமிட்டார். புடமிட்டார். புடமிட்ட பின்பதாக சுத்த பொன்னா விளங்குவேன். அப்ப தேவன் புடமிடுகிற பாதை கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் யோசேப்புக்கு புடமிடுகிற பாதை. தேவன் அனுமதிக்கிற வழி என்ன தெரியுமா? புடமிடுதல். நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொண்ணா விளங்குவேன்னு சொல்றேன். இப்போ ஏன் வார்த்தை, தேவ வசனம் இவ்வளவு வல்லமையா இருக்குன்னா, வேதம் சொல்லுகிறது 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த பொண்ணுக்கு ஒப்பா இருக்கு. நம்முடைய வாழ்க்கை புடமிடப்படுமானால் அது உயர்வுக்கு காரணமா மாறும். புடமிடுதலுக்கு தாராளமா ஒப்பு கொடுங்க.
தேவன் அனுமதிக்கிற உபத்திரவம் நன்மைக்கு. தேவன் நம்மை புடமிடுகிறார், ஆனால் நன்மைக்கு. அனுமதிச்சிருங்க, ஒப்பு கொடுத்துருங்க உங்க சித்தத்துக்கு. நீங்க அனுமதிக்கிற உபத்திரவத்தின் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்ற ஆண்டவரே, ஒப்பு கொடுத்துட்றப்பா. ஏன்னா தேவன் அனுமதிக்கிற பாடுகள், உபத்திரவத்துல தேவ கிருபை தாங்கும், தேவ வார்த்தை தைரியப்படுத்தும், நம்பிக்கையை தரும். தேவன் அனுமதிக்காத நாமே விழுகிற உபத்திரவம் இருக்கு, அதுல தேவன் கெஞ்சினா இரக்கம் பாராட்டுறார். ஆனால் தேவன் அனுமதிக்கிற உபத்திரவத்தின் பாதையில் நிற்கிறதுக்கு ஆண்டு பலன் தருகிறார். வேதத்தில் பார்க்கிறோம், வனாந்தரத்தில் நிமிர்ந்து நிற்கிற பலகைகள். நிமிர்ந்து நிற்கிற பலகைகள் எதுக்குடைய தெரியுமா? ஆசரிப்பு கூடாத சுற்றிலும் இருக்கக்கூடியது, அந்த பிரகாரத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய பலகைகள். அதை குறித்து வேதம் சொல்றது, நிமிர்ந்து நிற்கிற பலகைகள். பலகை எப்படிங்க நிமிர்ந்து நிற்கும்? பலகை நிமிர்ந்து நிற்க முடியுமா? ஆனா நிமிர்ந்து நிற்பதற்கு வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. பாதம், வெண்கல பாதம், கிருபை என்கிற பாதம், தேவ தயவு என்கிற பாதம் இல்லாமல் நாம் நிமிர்ந்து நிற்க முடியாது. வனாந்தரம் உபத்திரவத்தின் பாதை. நிமிர்ந்து நிற்கிற பலகன்னா கீழே இருக்கிற வெண்கல பாதம். என் இரட்சகராக இயேசு கிறிஸ்து, அதை சுற்றிலும் இருக்கிற வெண்கலம் என் தேவனுடைய கிருபை. அவருடைய பாதம் இல்லாம, கிருபை இல்லாம இந்த உபத்திரவத்தில் என்னால் நிற்க முடியாது. எனக்கு வந்த உபத்திரவத்தில், சோதனையில, இழப்புல நான் அப்பவே வாழ்க்கையை முடிச்சிருக்கணும். ஆனா நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நம்மை போன்ற பாடுகள், பிரச்சனை வந்தவங்களாம் தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க தெரியுமா? வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க. நமக்கு நம்பிக்கை இருக்கு, கிறிஸ்து என்னை உயிர்ப்பிப்பார், என்னை உயரமான ஸ்தலத்தில் நடக்க பண்ணுவார், என் கால்களை மான் கால்களை போல் ஆக்குவார், கர்த்தர் என்னை ரட்சிப்பார், கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் எப்போவாது என் வாழ்க்கையில ஜெயத்தை தருவார் என்று நம்பிக்கையில ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது மகளே, நிச்சயமா முடிவு உண்டு. இந்த உபத்திரவத்துல நிக்கிறோனா, பலவீனத்துல நிக்கிறோனா, இந்த இழப்பிலையும் இந்த நிந்தையிலையும் அவமானத்தில் நிக்கிறோனா, காரணம் தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. முதலாவது சொன்ன யோசேப்பு வாழ்க்கையில் தேவ நோக்கம். இரண்டாவது, யோசேப்பு வாழ்வில் தேவனுடைய வழிகள், ways of God. தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான வழிகளில் கத்த நடத்தலாம். இடுக்கமான வழி, நெருக்கமான வழி. ஒரு தரிசனத்தில் ஒருவர் பார்த்ததை நான் சாட்சியாக கேட்டேன். என்னவென்றால், ஒரு மனிதனை ஆண்டவர் நடத்தி கூட்டு வரார். அப்போ அவன் வரும்போது முள்ளுள்ள இடம், அவன் கடந்து வந்தது கற்கள் உள்ள இடம், நெருப்பு உள்ள இடம். அதுக்கப்புறம் சம இடம், அந்த கடற்கரை மணலை போல. அதுல பார்த்தா 2 நபருடைய கால் தடம் இருக்கிறது. 2 நபருடைய கால் தடம். ஒன்று இவருடைய கால் தடம், இன்னொன்று ஆண்டவருடைய கால் தடம். அப்போ அதுக்கப்புறம் முள்ளுள்ள இடம் வருது. ஆனா அந்த இடத்துல ஒரே ஒருவருடைய கால் தடம் மட்டும் தெரிகிறது. அப்புறம் அக்கினி, அங்கே ஒரே ஒருவருடைய கால் தடம் மட்டும் தெரியுது. ஆண்டவர் பார்த்து கேட்டாரா, அங்க மணல்ல 2 பேருடைய கால் தடம் இருந்துச்சு, இங்கெல்லாம் ஒருத்தருடைய கால் தடம் இருக்கு, என்ன அப்படின்னு கேட்டபோது ஆண்டவர் சொன்னாரா, இங்கெல்லாம் நான் உன்னை தூக்கிட்டு வந்தேன்ப்பா, என் கால் தடம் மட்டும் தான் கீழே இருக்கு. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நடந்து வந்த பாதைகள் முற்கல் வேலிகள், நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏங்கி கொண்டீங்க.
ஆண்டவர் நம்ம சுமந்து வர்றார். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தர் சுமந்து வந்தார். அப்போ தேவன் அனுமதிக்கிற உபத்திரவத்துல என்ன பண்ணுதுன்னா, கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகள் மேல அசைவாடுது. அப்போ சில நேரத்துல கர்த்தர் கூட்டை கலைக்கிறதே உபத்திரவம். ஏன்னா நன்மைக்கு குஞ்சுகளுக்கு பறக்காட்டணும். கூட்டை கலைக்கலன்னா இது உள்ளுக்குள்ளே தான் கிடக்கும். குஞ்சு கூட்டை கலைச்சு விடுவார். சில நேரத்தில் சில காரியத்தை சொஃபஸ்டிகேட்டட் லைஃபை கொஞ்சம் அப்பதான் நம்ம தேவனை சார்ந்திருப்போம், தேவன் நம்பி கொண்டிருப்போம், ஆண்டவர்கிட்ட விசுவாசிப்போம். சில நேரத்தில் தேவன் அனுமதிக்கிற சில பாதைகள் இன்னும் கர்த்தரை உறுதியா பிடிக்கிறதுக்கு, இன்னும் அவரை நம்புறதுக்கு, விசுவாசிப்பதற்கு, வார்த்தையை பிடிக்கிறதுக்கு, பரிசுத்தமா வாழ்றதுக்கு சில உபத்திரவத்தை வச்சு 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 ஆண்டவர் பக்கமா திருப்பிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ கழுகு மேல இருந்து கீழே தள்ளி போட்டுறோம் குஞ்சை. ஒண்ணுமே செய்யாது. அது கஷ்டப்பட்டு அடக்கும். இந்த குஞ்சு எதுக்கு தெரியுமா? பறக்காட்டுறதுக்கு ட்ரைனிங். அப்படியே கீழே உள்ள போற நேரத்தில் எனக்கு தாய் கழுகு போய் சிறகுல தூக்கி மேலே கொண்டு வந்துடும். அதே போலத்தான் தேவன் பல பாடுகளை நமக்கு அனுமதிச்சாலும் கிருபையை தர்றாரு. 3 விசை போய் ஜெபிக்கிறாரு. பலவீனம், முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரேன்னு 3 தரம் ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும். ஆனால் பவுல் கீழே சொல்லுவார், அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவனாய் காணப்படுறேன். எப்படி ஒன்று பலனாக இருக்க முடியும், ஒன்று பலவீனமாக இருக்க முடியும். ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவனாய் காணப்படுறேன். இதை போலத்தான் ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நமக்கு உபத்திரவம் இருக்குது, தேவை இருக்குது. ஆனால் நிறைய உள்ளவர்களைப் போல ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தோம் எல்லாம் உடையவர்களைப் போல எழுதுகிறார்ல பவுல். பலவீனம் இருக்குது, ஆனால் பலம் உள்ளவர்களைப் போல. 3வது 4வது நான் வேகமாக சொல்கிறேன். 3வது யோசேப்பு வாழ்க்கையில் தேவனுடைய நேரம், காட்ஸ் டைம், தேவனுடைய நேரம். யோசேப்புடைய 17வது வயதில் யோசேப்பை விற்று போட்டார்கள். ஆனால் யோசேப்புடைய 30வது வயதில் அவன் எகிப்துடைய பிரதம மந்திரியா மாறுறான். 13 ஆண்டுகள். ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுப்பீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கிறது. தேவனுடைய நேரத்தை 2ஆ பிரிச்சா, ஒன்று ஏற்ற காலம், ஒன்று குறித்த காலம். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு குறிக்கப்பட்ட போராட்ட காலம் என்று இந்த யோபு சொல்லுவார். தேவன் குறித்திருக்கிறார். என குறித்திருக்கு நிறைவேற்றோர் இப்படிப்பட்ட இன்னும் அவரிடத்தில் ஏராளம் உண்டுன்னு சொல்றாரு. ஏற்ற காலம், ஏற்ற காலத்தில் அவர்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள். ஏற்ற காலம். எப்போ என் பிள்ளைய உயர்த்தணும்னு தெரியும். இப்போ சின்ன பிள்ளையா இருக்கிறவங்களுக்கு நம்ம கத்தியெல்லாம் கொடுக்க மாட்டோம், ரொம்ப டேஞ்சரான பொருளை கொடுக்க மாட்டோம். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு பெரிய கார் சாவியை கொடுத்து ஓட்டுப்பா, பெரிய பைக் கொடுத்து ஒரு 5 வயசு பையனுக்கு, அப்போ நமக்கு தெரியும் நம்ம 5 வயசு பையனுக்கு பெரிய காரை வாங்கி கொடுக்க மாட்டோம். அவனுக்கு ஒரு வயது வரும், லைசன்ஸ் எடுக்கிற வயது, அவனுக்கு கத்தி எப்போ பயன்படுத்தலான்ங்கிற அறிவு வயது எப்போ வருமோ அப்போ கொடுப்போம். நமக்கே நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பப்போ எதை கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும்போது நம்முடைய தேவனுக்கு நமக்கு எப்போ கொடுக்கணும் எண்ணம் இருக்காதா? நம்ம தான் சில இடத்துல அவசரப்பட்டு வாங்கிடுறோம், அவசரப்பட்டு பிடிவாதமாக சில காரியத்தை கேட்டுடுறோம். தேவன் எல்லாவற்றிற்கும் நேரத்தை குறித்திருக்கிற அதினதர் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறாரே. அந்த வேதத்தில் வசனம் பார்க்கிறோம், ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் முடிவிலே அங்கீகாரம் பெறாது. அப்போது இந்த நிறை மாதம் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். ரொம்ப அவசரப்பட்டு வயிற்றுல குழந்தைய வாங்கி வச்சுட்டு ஆண்டவரே எனக்கு 6வது மாசத்துல பிரசவத்தை தாரும், 6வது மாசத்துல குழந்தைய தாரும்னா குறை பிரசவமா இருக்கும். கண் இருக்காது, இல்லைன்னா கிட்னி இருக்காது, இருதயத்தில் ஓட்டம் இருக்கும். காரணம் பூரணமா இருக்காதுல்ல. ஆண்டுடைய ஆசீர்வாதம் ஏற்ற நேரத்தில் டெலிவரி ஆகிறதுக்காக உருவாக்கிட்டே வர்றாரு. ஏன் காத்திருக்க முடியல? எனக்கு பிரதானமாய் சொல்ல வேண்டிய ஒரு புத்திமதி என்னவென்றால், காத்திருப்போம் தேவ நேரத்திற்காய். திமிங்கலம் கூட காத்திருக்குது. ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுப்பீர் என்று, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று என குறிக்கப்பட்ட போராட்டத்தினெல்லாம் காத்திருக்கிறேன். Wait unto the Lord. காத்திருங்கள். தேவன் ஒவ்வொருவற்றுக்கும் நேரம் வச்சிருக்கிறார். அதான் வேதத்தில் பார்க்குற 105ஆம் சங்கீதம் 19, 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும்
அந்த அந்த வார்த்தையை பாருங்க, நிறைவேறும் அளவு என்று போட்டிருக்கோம், காலத்தை போட்டிருக்கோம். அந்த வசனத்திற்கு கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், நிறைவேறும் அளவும். காலம் குறித்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் காலத்தின்படி செயல்படுகிறார். தேவன் முதலாவது எதை படைத்தார்? தேவன் சில வானத்தை பூமின்னு சொல்றீங்க, சிலர் முதல் நாள் வெளிச்சத்தை உண்டு பண்ணார்னு சொல்றீங்க. ஆனால் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுத்து எனக்கு இப்பவும் ஒரு நினைவில் அப்படியே இருக்கு. என்ன சொன்னார்னா, தேவன் முதலாவது படைத்தது நேரம், காலம். வேதம் ஆரம்பிக்கும் போதே இன் த பிகினிங், காலத்தில் ஆரம்பிக்கிறது, ஒரு நேரத்தில் ஆரம்பிக்கிறது. ஆதியிலே அப்படிங்கிற நேரத்தில் ஆரம்பிக்குது. நம்முடைய தேவன் நமக்கு ஒவ்வொன்றுக்கும் நேரம், காலம் வைத்திருக்கிறார், ஏற்ற காலத்தில் உயர்த்துறதுக்கு. ரூத் 1ஆம் அதிகாரம் அழுகையின் காலம், ரூத் 2ஆம் அதிகாரம் அலுவலின் காலம், பொறுக்கிட்டே இருக்கிறார். ரூத் 3ஆம் அதிகாரம் காத்திருப்பின் காலம், அமர்ந்திருக்கும் காலம். ரூத் 4ஆம் அதிகாரம் அலங்கரிப்பின் காலம், மணவட்டியை அலங்கரிக்கப்பட்டா. அழுகையின் காலம் இருந்துச்சு, அலுவலின் காலம் இருந்தது. 3ஆம் அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிற காலம், 4ஆம் அதிகாரத்தில் அலங்கரிப்பின் காலம். தேவன் காலத்தின்படி செயல்படுகிறவர், நிறைவேறும் அளவும். அப்போ சொப்பனம் கொடுத்தாரு, நிறைவேறதுக்கு நேரம் இருக்கு, காலம் இருக்கு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் தரிசனத்தை, திட்டத்தை கொடுத்து உயர்த்துறதுக்கு காலம் இருக்கு. 4வது, யோசேப்பு வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, God's word, தேவனுடைய வார்த்தை. 105:19 பார்க்கிறோம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு. கர்த்தர் சொன்ன வார்த்தை. நம்ம பிழைக்கிறது கர்த்தருடைய வார்த்தையினால். அப்படிதான் சோர்ந்து போய் வந்திருப்போம், பிரச்சனையோடு வந்திருப்போம். ஆண்டோடைய சமூகத்தை வந்தபோது ஏதோ ஒரு வார்த்தை, வசனம் கொடுத்து அப்படியே தேய்ச்சிடுவார் பாருங்க, பலப்படுத்தி நம்பிக்கை ஊட்டிடுவார். ஆண்டுடைய வார்த்தை வெறுமையா திரும்பாது. கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு, வல்லமை உடையது, குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. யோசேப்பு வாழ்க்கையில சொப்பனத்தை கொடுத்தாரு, ஆனால் அந்த சொப்பனத்திற்குள் அடங்கி இருப்பது தேவனுடைய வார்த்தை. நீ உயர்த்தப்படுவ, குடும்பம், உன் சகோதரர் உன் முன்னாடி வந்து பணிவார்கள் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார், இந்த யோசேப்பை கர்த்தர் கனம் பண்ணினார். ஒன்றும் இல்லாமலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினார்னு பார்க்கிறோம். He created everything out of nothing அப்படின்னு போட்டிருக்கோம். மனுஷனை மட்டும் மண்ணை வச்சு எடுத்து உருவாக்கினார், மற்றெல்லாம் எப்படி உருவாக்கினார்? ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினார். ஏன்னா 2ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஆதியா 1:2, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்துச்சு, நத்திங். ஆனால் உருவாக்கினாரு. என்ன இருந்துச்சு தெரியுமா? அதான் யோவான் எழுதுவாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது. எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை, ஆனால் நம்பிக்கை இருக்கு, தேவன் கொடுத்த வார்த்தை இருக்கு. எதிர்காலத்துக்காக, என் குடும்பத்திற்காக, சபைக்காக, ஊழியத்திற்காக, எழுப்புதலுக்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை இருக்கு. எலியாக்கு பெருமழையின் இரைச்சல் சத்தம் இருந்தது, சத்தம் தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் எனக்காக, என் பிள்ளைக்காக, பேர பிள்ளைக்காக, சபைக்காக, குடும்பத்திற்காக, இந்த ஊழியத்திற்காக தேவனுடைய வார்த்தை இருக்குதே. பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தில் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் வாக்கு பண்ணினவர், வார்த்தையில் மாறாதவர், அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கு. யோசேப்பே, உனக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கு. அவர் வார்த்தையை கொடுத்தவர், வாக்கு மாறாதவர், வார்த்தையை கொடுத்தவர், உண்மை உள்ளவர். வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்க நீங்கள், நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், என்றென்றைக்கும் மாறாதது, ஒளிந்து போகாதது இந்த வசனம். யோசேப்புக்கு ஒருத்தர் உயர்த்தினார். முதல்ல பாடுகளின் பாதை, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் புடமிட்டது. ஆனால் அதுக்கு பின்னாடி ராஜா ஆள் அனுப்புறாரு.
தீவிரமா காவல் கிடந்து வெளியே வர்றான். பானபாத்திரக்காரன் மறந்து போயிட்டான். ஆனா கர்த்தர் மறக்க போன தேவ நேரம். நான் கொஞ்சம் அதுக்கு டைம் தான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். தேவ நேரம் அவன் அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி, ராஜாவை இப்படி ஒரு மனுஷன் இருந்தான், அவன் தான் சொப்பனத்தை அர்த்தம் சொன்னான், இங்க வந்துட்டேன். யாருப்பா இந்த பையன் அப்படின்னு விளக்கம் கேட்டு, என்னப்பா பண்றான் அவன், என்ன பண்ணான், ராஜா அடிமையா வித்துட்டாங்க, அவன் சும்மா யாரோ குற்றப்படுத்தி போஸ்க வழக்கில் உள்ள கிடக்கான். சரி நல்ல பையனே அவன், சரி அவனை வெளியே கொண்டு வாங்க. வெளியே கொண்டு வர வச்சு, யோசேப்பு உனக்கு என்னப்பா தெரியும், எனக்கு ஆடு மேய்க்க தெரியும், அப்படியா கொஞ்சம் ஆடு மேய் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைண்ணா சரி பாவம் சின்ன பையனாக இருக்கான், ஒரு 4 சேவரை விட்டு வீட்டில் கொண்டு போய் விடுங்க. இந்த 2ல் ஏதாவது நடந்திருக்கும். பானபாத்திரம் காரம் மட்டும் இவன் ஜெயிலிருந்து வெளியே வந்து உடனே யோசேப்பு குறித்து ராஜாட்ட சொல்லியிருந்தான்னா 2ல் ஏதாவது நடந்திருக்கும். ஒன்று இங்கேருந்து ஆடு மேய்ச்சிருப்பாரு, இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பியிருப்பாரு. கர்த்தர் அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த விடலை. இப்போ ஒரு பார்வோனுக்கு சொப்பனம் வருது. அப்பந்தான் பானபாத்திரனுக்கு ஞாபக சக்தியை கொடுக்கார் யோசேப்பை பற்றி. கர்த்தருடைய நேரம் எப்படி செயல்படும் தெரியுமா? தேவன் உங்க வாழ்க்கையில நேரத்தை வைத்திருக்கிறார், காலத்தின்படி செயல்படுகிறார். From the pit into the prison into palace. From pit to palace, there is a process. 4 காரியத்தை பார்த்தோம் யோசேப்பு வாழ்வில். அதுதான் செய்தி. முதலாவது தேவ நோக்கம், 2வது தேவனுடைய வழிகள், 3வது தேவனுடைய நேரம், 4வது தேவனுடைய வார்த்தை. இப்போ நீங்க தான் யோசேப்பு, உங்க வாழ்க்கையில தேவ திட்டம் இருக்கு. நீங்க தான் யோசேப்பு, உங்க வாழ்க்கையில தேவனுடைய வழிகள் இருக்கு. நாம் தான் யோசேப்பு, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நேரம் இருக்கு. நம்ம தான் யோசேப்பு, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை இருக்கு. என்ன செய்யணும்? காத்திருங்கள், காத்திருங்கள். உபத்திரவத்தின் பாதை வரும், காத்துக்கொள்ளுங்கள், காத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்தத்தை காத்திருங்கள் தேவ நேரத்திற்காய். உபத்திரவத்தின் பாதையில பரிசுத்த வாழ்க்கை இழக்கிறதுக்கு பல போராட்டங்கள் வரலாம். அதன் மத்தியிலே பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட யோசேப்பை போல, தேவ வார்த்தை நிறைவேறுவதற்காக காத்திருந்த யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கையில காத்திருக்க ஒப்பு கொடுப்போம், காத்துக்கொள்ள ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படி நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். தீமோத்தேயு பாஸ்டர் வந்து நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பாஸ்டர் தீமோத்தேயு அவங்க கையில் ஒப்பு கொடுக்குறேன். ஒருவேளை இதிலிருந்து ஏதாகலும் சில காரியங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கலாம். யோசேப்பை போல சில காரியத்தின் வழியை நீங்கள் கடந்து போகலாம். முடிந்தால் எழும்பி நின்று கொள்ளலாம், முடிந்தால் எழும்பிக் கொள்ளுங்கள். யோசேப்பு போல சில பிரச்சனை வழியா நீங்க யாராவது போயிட்டு இருக்கலாம். நிந்தை, அவமானம், பொறாமை, பகை, வழிச்சொற்கள், பழிச்சொற்கள், பழி வாங்கின நிலைமைகள், காரணமில்லாத குற்றச்சாட்டுகள் வழியா நீங்க போகலாம். ஆனா யோசேப்பே, நமக்கு தேவனுடைய வார்த்தை இருக்குது. யோசேப்பே, நமக்கு தேவ திட்டம் இருக்கு. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை காத்துக்கொள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை காத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன். காத்திருக்க கிருபை தாரும் அப்பா. அப்படி எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நம்மோடு தெளிவாக திட்டமாக ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக யாக்கோபின் ஆவியை உயிர்ப்பித்தது போல கர்த்தர் சொல்லுகிறார், குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. மகனே, மகளே, நீ காத்திருக்கிற காரியத்திற்கு கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். நெடுங்காலமாக காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள் நிறைவேறுகிற காலங்கள் வருகிறது. எந்தெந்த அவயம் எந்த நாளில் முளைக்கணும்னு சொல்லி தாயின் கற்பத்தில் எழுதி வச்சவர். ஓ ராபா, எங்கள் அவயவங்கள் உற்பத்தி ஆண்டவரே வளைகிற காலங்களை எழுதி வச்சவர். எங்கள் பிள்ளைங்க ரட்சிக்கப்படுற காலங்களை நீர் எழுதி வச்சிருக்கிறீங்கப்பா. தரிசனம் நிறைவேறுகிற காலங்களை எழுதி வச்சிருக்கீங்கப்பா. ஒவ்வொரு காலத்தில் அதினதின் காலத்தில் நேர்த்தியா செய்து முடிக்கிறவர். வார்த்தையை கொண்டு எங்களோடு நீங்க பேசி இருக்கிறீங்களே. குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவா. குறித்த காலத்திலே தரிசனம்
நிறைவேற்றுவா. பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது, பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். ஓ காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காணும் வரை காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை. கர்த்தர் சொல்லுகிறார், குறித்த காலத்துக்கு மகளே சில தரிசனங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது, இன்னும் நிறைவேறாததுனால சோர்ந்து போய் வந்திருக்கிற. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே யோசேப்பை திரும்பி பார்க்கிற காலம் வருகிறது. இதோ ஒரு அறிகுறி, ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். திரும்ப வீட்டுக்கு போகும்போது ஒரு அடையாளம் வருகிறது. யோசேப்பினுடைய வண்டிகள் எப்படி யாக்கோபினுடைய வீட்டு வாசல் வந்து நின்றதோ, கர்த்தர் உங்க தரிசனத்தை நிறைவேற்றுகிற அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி நான் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெரும் வரைக்கும். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தருக்குள்ள திடன் கொள்ளுங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். புடமிடப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரி, கர்த்தர் உன்னை திரும்ப நிறைவேற்றுவா. கர்த்தர் உங்களை பொன்னாக மாற்றுவா. எழுதிட்டீங்கப்பா, பரலோகத்துல ஞாபக புத்தகத்துல எழுதிட்டீங்க. யோசேப்பு என்னைக்கு சிறையிலிருந்து வெளியே வரணும்னு எங்க வாழ்க்கையில சில காரியங்களை எழுதிட்டீங்க. தரிசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. எழுதப்பட்டிருக்கிற தரிசனங்கள் பரலோகத்தால் நிறைவேற்றப்படும், பரலோகத்தால் நிறைவேற்றப்படும். கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும் சகோதரி. தேவனுடைய பலத்த கரம் வெளிப்படும். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும் அடிக்கி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. ஐயா, நாங்க இழைச்சு போயிருக்கோம். இன்னைக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கட்டும், உங்களுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கட்டும். எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்கள் அச்சு போயிடுச்சு, நாங்கள் இனி எழும்புவோம், எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் பிள்ளைங்களில் மாற்றம் வரும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது தம்பி, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தை முடியலை, என் வார்த்தை மறிச்சு போகலை, தரிசனம் மறிச்சு போகலை, இன்னும் உயிர் இருக்கிறது. தரிசனத்துக்குள்ள உயிர் இருக்கிறது, வார்த்தைக்குள்ள உயிர் இருக்கிறது. அது ஏற்ற காலத்தில் நிறைவேறும், தீவிரமா நிறைவேறும். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். தகப்பனே, உம்முடைய வார்த்தையை கொண்டு நீங்க போஷிச்சிருக்கிறீங்க. உம்முடைய ஊழியக்காரரை விருதாவா கொண்டு வரல, எங்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக. ஜெபத்தை விட்டுறாத, வேத வாசிப்பை விட்டுறாத, உபவாசத்தை விட்டுறாத, கண்ணீரை விட்டுறாத. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுக்கிற ஒரு காலம் இருக்கிறது. அள்ளி தூவம் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். திரும்ப வரும்போது கம்பீர சத்தத்தோடு, ஆனல் பாடல் சத்தத்தோடு உன்னை ஒடுக்கினவர்களை கர்த்தர் தண்டிப்பா. உன் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். கர்த்தருடைய கரம் இதை செய்யும். நீர் சொன்ன எல்லா நல்வார்த்தைகளையும் நீர் நிறைவேற்றுவீரப்பா. வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவீங்க. எங்களுக்கு தேவையெல்லாம் காத்திருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லைன்னு சொன்னீங்கப்பா. மனுஷனுக்கு காத்திருந்தா சோர்ந்துருவோம், ஆனா எனக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ இன்னைக்கு வெளியே போகும்போது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தோடு, அபிஷேகத்தோடு, ஆவியில உயிர் மீட்சியோடு கர்த்தருடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போவீராக. எல்லா துதி கன மகிமையை நீர் எங்களோடு பேசின நினத்தையும் கொழுப்பையும் கொடுத்தது போல நம்முடைய வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவர். இந்த ஜீவ வார்த்தையை நாங்கள் பிடிச்சிட்டு போறோம். சூழ்நிலையை பார்க்க போறதில்லை, எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நாங்கள் பிடிச்சுக்கிட்டு போறோம் ஆண்டவர். நீங்க நிறைவேற்ற வல்லவர். தாமதிச்சாலும் காத்திரு, அது நிச்சயமா வரும், நிச்சயமா வரும், நிச்சயமா நடக்கும். இது எப்படி நடந்துச்சு? கர்த்தரால் ஆயிருச்சுன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டு கலிகூற நீர் செய்வீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லாம, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த